விஜய் ஆட்சிக்கு வந்து ஏறக்குறைய 100 நாட்களை நெருங்கிட்டு இருக்காரு. இந்த 100 நாள் ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஒரு அரசாங்கத்துக்கு ஹனிமூன் பீரியட். ஏதேனும் தவறுகள் நடந்தா கூட தானே வந்திருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இந்த விமர்சனங்கள் அவங்க மேல விமர்சனங்கள் வைக்கணும் அப்படின்றதுக்காக வரப்படுகின்ற விமர்சனமா? குப்பம்ல வர ஏர்போர்ட்டை பத்தியோ பெங்களூருக்கு வர 2வது ஆதாரம் எங்கன்னு கேட்கறாங்க. எப்படி கேட்கலாம்? அது ஆதாரம் கூகுள் பண்ணாலே அந்த ஆதாரம் இருக்கு. இதெல்லாம் நிச்சயமா மக்கள் வந்து விமர்சனம் செய்வது சரி. ஏதோ சட்டமன்றத்தை தங்கள் கட்சியினுடைய ஒரு அலுவலகம் மாதிரி இவங்க இருக்கும்போது இவங்க டிவியில எடிட் பண்ணி மீடியாவுக்கு கொடுப்பாங்க, அவங்க இருக்கும்போது அவங்க டிவி மூலமா அதை எடிட் பண்ணி மீடியாவுக்கு. அதுவும் அவங்களுக்கு ஃபேவரபிளான விஷயம், அவங்களுக்கு ஃபேவரபிளான விஷயம் எதிர்கட்சி பேசுறது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இதை வந்து தமிழ்நாடு இவ்வளவு வருஷம் பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கு. நான் பார்த்தவரை முதலமைச்சர் ஏற்கனவே கொடுத்த ஸ்பீச்சை படிக்கிறார், எழுதி வச்ச ஸ்பீச்சை படிக்கிறார். டெப்டி சிஎம்மா இருந்தாரு, அவருக்கு தான் இவங்க வேற ஒரு பூஸ்ட் கொடுத்துட்டாங்க. அந்த கைது ஒரு அபத்தமான ஒரு முட்டாள்தனமான ஒரு கைதை பண்ணி அவருக்கு பூஸ்ட் பண்ணி விட்டாங்க. எனக்கு ஒரு வருத்தம் சார், இந்த ஊழலை வெளியே கொண்டு வருவது யாருடைய பொறுப்பு? பத்திரிகை உலகத்தினுடைய பொறுப்பு. 20 வருஷத்துல தமிழ்நாட்டில் பத்திரிகை உலகத்தினால் மீடியாவால் வெளிவந்த ஒரு 3 ஊழல் சொல்லுங்க, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. முதல்வர் வரும்போது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுந்து நிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. நம்ம வந்து ஃபோக்கஸே வந்து டிஸ்ட்ராக்ஷன்லயே வச்சிருக்கோம். சரி, அவர் எழுந்திருக்கல, இப்போ என்ன போ சைதாப்பேட்டையில் வாக்காளர்களுக்கு நல்ல சாவு வராதுங்கிற இதை விட உச்ச கோபத்தில் ஒன்றும் சொல்ல இல்லை. கிட்டத்தட்ட விட்டா ஒன்று மண்ணு வாரி தூக்குறது, அந்த ஸ்டேஜுக்கு சாபம் தான். ஆமாம், சாபம் விடுறது ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்களோ ஏதோ சொல்றாரு. சரி, இதெல்லாம் வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்றதையும் பல பொது மேடைகளில் முதல்வரே சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி இந்த கட்சியில் சேர்ந்து அதுக்கு பின்னாலும் காசு பார்க்க முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, நிச்சயமா இருக்கு சார். என்ன யாருமே வந்து முதலமைச்சர் கூறிவிட்டார், இனிமேல் நாம் யாரும் ஊழலில் ஈடுபடக்கூடாது, நேர்மையாக வாழ வேண்டும், என்னது சான்ஸே இல்லை. வணக்கம். வணக்கம் சார். விஜய் ஆட்சிக்கு வந்து ஏறக்குறைய 100 நாட்களை நெருங்கிட்டு இருக்காரு. இந்த 100 நாள் ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்பவுமே அந்த 100 நாள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஒரு அரசாங்கத்துக்கு ஹனிமூன் பீரியட். ஸோ யாருமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படி இருக்காது. என்னதான் பண்றாங்க, ஏதேனும் தவறுகள் நடந்தா கூட தானே வந்திருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படிங்கிற அப்ரோச் தான் இருக்கும். அதனால் அதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு பார்த்தோன்னா நிச்சயமாக ஒரு அபோவ் ஆவரேஜ், நிச்சயமாக முந்தைய இருந்த அரசாங்கங்களோட ஒப்பிடும்போது நிச்சயமாக வந்து அவருக்கு அபோவ் ஆவரேஜ். எஸ், எல்லா அரசாங்கங்களுக்கும் நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். குறையே இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, நிறைய குறைகளும் இருக்கிறது. பட் போக போக அதை திருத்தி கொள்ள முயற்சிப்பார் என்ற நம்பிக்கை தான். ஸோ அது வந்து ஒரு கவர்மெண்ட்டில் நம்ம வேர்டிக்ட் பாஸ் பண்ணுறது குறைந்தது ஒரு வருஷம் ஆனால் தான் நம்ம இந்த டைரக்ஷனை நோக்கி போகிறாங்கன்னு. இப்போ சில விஷயங்கள் நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. பர்டிகுலராக இந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் அதெல்லாம் நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. சில குறைகள் இருக்குது, அந்த குறைகள் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் எப்படி மாற்றி அமைக்கப் போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். எனக்கு கவலை அளிக்கிற விஷயமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அமைச்சர்களுக்கு அனுபவம் இல்லை, முதலமைச்சருக்கும் அரசியல் அனுபவம் இல்லை, கவர்னன்ஸில் அனுபவம் இல்லை. ஸோ அதற்கு எல்லாத்துக்கும் குழுக்கள் அமைத்து அந்த துறை வல்லுநர்கள் அதில் பங்கேற்று அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லணும். அது பெருமளவில் நடக்கலை. அதுதான் ஒரு கவலையாக. இப்போ இருக்கிற மந்திரிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடுமையாக உழைக்கிறத என்னாலேயே பார்க்க முடியுது. அப்படி இருந்தும் அதை தாண்டி அவங்க மேலே விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த விமர்சனங்கள் அவங்க மேலே விமர்சனங்கள் வைக்கணும் அப்படின்றதுக்காக வரப்படுகின்ற விமர்சனமா, இல்லை நிஜமாகவே விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படுகின்ற விஷயத்த பல விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 75% வந்து ஏதாவது ஒன்று அவங்க பேசுறதுலேருந்து சொல்லணும் சார். இப்போ 2 வகை இருக்குது சார். என் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒரு தவறான ஒரு அணுகுமுறை எடுத்துக்கிட்டேன், இல்லாட்டி ஒரு டெண்டரில் ஒரு தப்பாக ஏதோ பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று, அதை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்கிறீங்கன்னா அது நியாயம். அவர் வந்து இப்படி பேசுகிறாரு, அப்படி பேசுனாரு. சரி, என்ன ஆகுதுன்னா இதுதான் டிஸ்ட்ராக்ஷன். இது 2 தரப்பும். இப்போ தாவேகா தரப்புலையும் சில விஷயங்களை எடுத்து அதை ஹைலைட் பண்ணி டிஸ்ட்ராக்ஷன் ஆக்குறாங்க. ஆனால் இது முக்கியமான விஷயம் அல்ல. அவர் இந்த ஸ்பீச்சில் இதை சொன்னார், இதில் அந்த அம்மா இப்படி வந்து தப்பாக பேசுனாங்க. இப்போ சில விஷயங்கள்
ஜெனுவின். இப்போ இண்டஸ்ட்ரீஸ் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாங்கிறாங்க, குப்பம்ல வர ஏர்போர்ட்டை பற்றியோ பெங்களூருக்கு வர 2வது ஆதாரம் எங்கன்னு கேட்குறாங்க. எப்படி கேட்கலாம்? அது ஆதாரம் கூகுள் பண்ணாலே அந்த ஆதாரம் இருக்கு. அவன் ஆந்திரா பிளானை போட்டு இந்த ஏர்போர்ட்டுக்கு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி எல்லாமே வந்து பண்ண ஸ்டேஜில் வரும்போது ஆதாரம் இல்லாமல் நீங்கள் பேசுகிறீர்கள் எங்கள் சட்டப்பேரவையில். ஸோ இதெல்லாம் நிச்சயமாக மக்கள் வந்து விமர்சனம் செய்வது சரி. சில விஷயங்கள் வந்து இந்த அமைச்சர் வந்து இப்படி பேசினாரு அப்படி பேசினாரு, இதெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு பாயிண்ட் ஒரு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, ஒரு ஆதாயமும் கிடையாது. எதிர்க்கட்சிகள் அதை தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டு தான் இருப்பார்கள், அதை கண்டுக்க வேண்டாம். பட் பெரும்பாலான அமைச்சர்கள் அவர்கள் துறை ரீதியாக பெரிய தவறுகள் செய்ததாக நமக்கு இன்னும் செய்திகள் வரவில்லை. ஸோ போக போதான் தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னு. வேற ஒரு விஷயம், ஐஏஎஸ் அதிகாரிகள் நிச்சயமாக வந்து இவர்களை கைடும் செய்ய முடியும், சரியான பாதையை நோக்கியும் கைடு பண்ண முடியும், தவறான பாதையை நோக்கியும் கைடு பண்ண முடியும். அதை இவர்களால் புரிந்து கொண்டு எது சரி எது தவறு என்று கண்டுபிடிச்சு செயல்படுறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்க. அவங்களுக்கும் பாதிப்பு இருக்குல்ல சார். இப்போ ஊழல் இல்லைன்னா ஏதோ வந்து அரசியல் தலைவர்கள் மட்டும் காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போற மாதிரி இல்லையே, அதிகாரிகள் தான். இன்ஃபேக்ட் மென் மே கம் அண்ட் மென் மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவருங்கிறது அதிகாரி தான். ஆமாம், ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அரசியல் தலைவர் 5 வருஷத்துல போயிடுவாங்க, மினிஸ்டரா இருந்தா எப்போ வேணா பதவி போயிடலாம். பட் இவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவங்க போகலாம். அதனால அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் குறையும் போது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அதை எப்படி இந்த மினிஸ்டர் சமாளிக்கிறாங்கன்னு பார்க்கணும். நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் முதல்வருடைய ஆளுமையையும் எதிர்க்கட்சி தலைவருடைய செயல்பாட்டையும் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சட்டமன்றத்தை நேரலையில் காட்டுவது, ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒன்று இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. அது வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா மற்ற அரசாங்கங்கள் ஏதோ சட்டமன்றத்தை தங்கள் கட்சியினுடைய ஒரு அலுவலகம் மாதிரி, எப்படின்னா இவங்க இருக்கும்போது இவங்க டிவியில எடிட் பண்ணி மீடியாவுக்கு கொடுப்பாங்க, அவங்க இருக்கும்போது அவங்க டிவி மூலமா அதை எடிட் பண்ணி மீடியாவுக்கு கொடுப்பாங்க. இதை வந்து தமிழ்நாடு இவ்வளோ வருஷம் பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கு. பாராளுமன்றத்திலே நேரலையில் காட்டும் போது சட்டப்பேரவையை காட்டுறதுல என்ன பிரச்சனை? ஆனால் இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் இது நடக்கவில்லை, நடக்கவும் இந்த 2 கட்சிகளும் அனுமதிக்கவில்லை. இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. முதலமைச்சருடைய செயல்பாடுகள் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீக்கும் அதை பற்றி பேசணும் சார். இன்னும் கொஞ்சம் ஸ்பான்டேனியஸாக பேசணும். நான் பார்த்தவரை முதலமைச்சர் ஏற்கனவே கொடுத்த ஸ்பீச்சை படிக்கிறார், எழுதி வச்ச ஸ்பீச்சை படிக்கிறார். அது தப்பு இல்லை, அது எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும், அதை பேசுகிறார். ஆனால் அதை தவிர திடீர் என்று எழுந்து ஒரு பாயிண்ட் சொல்றது அந்த மாதிரி செய்கிறது இல்லை. இது வந்து மேபி அனுபவ குறைவு காரணமாக அவருக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கலாம், போக போக அது மாறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. எதிர்க்கட்சி தலைவர் வந்து நிச்சயமா அவர் எதிர்பார்த்ததை விட, சென்ற டேர்மில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இல்லை, டெப்டி சிஎம்மாக இருந்தார். அப்போ அவர் உடைய செயல்பாடுகளை போல் இல்லாமல் அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கு. அவருக்கு தான் இவங்க வேற ஒரு ஒரு பூஸ்ட் கொடுத்துட்டாங்க. அந்த கைது ஒரு அபத்தமான ஒரு முட்டாள்தனமான ஒரு கைதை பண்ணி அவருக்கு பூஸ்ட் பண்ணி விட்டாங்க. எம்ஆர் பன்னீர்செல்வம், பக்கம் ரகுபதி, ஏவாவலு எல்லாம் சட்டசபையை கலகலப்பாக வச்சுட்டு இருக்காங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கலகலப்பு என்னன்னா ஒரு லெவலில் கலகலப்பு அப்படிங்கிறது எல்லா சட்டப்பேரவைகளும் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம், பல முறை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஜாலியாக பேசிட்டு போவாங்க. இப்போ இன்னொரு விஷயம், அமைச்சர்களும் தாங்கள் இதில் அனுபவம் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ பல விஷயங்கள் இப்போ இந்த பக்கம் ஒரு நான் ஒரு பெரிய ஆளு, நானா நீயாங்கிற மாதிரி பார்க்கறது இல்லை. ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க அனுபவம் மிக்கவங்கன்னு சில விஷயங்களை ஸ்போர்ட்டிங்காக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால ஒரு ஒரு கலகலன்னு இருக்குது. இப்போ ஏவாவேலுவுக்கு இப்போ அறப்போர் நேற்று ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. சரி, எனக்கு ஒரு வருத்தம் சார், இந்த ஊழலை வெளியே கொண்டு வருவது யாருடைய பொறுப்பு? பத்திரிகை உலகத்தினுடைய பொறுப்பு. 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் தமிழ்நாட்டில் பத்திரிகை உலகத்தினால், மீடியாவால் வெளிவந்த ஒரு 3 ஊழல் சொல்லுங்க. பட் இந்த அறப்போர் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்காங்க பாவம். நான் என்ன கேட்குறேன் சார், அறப்போர் இயக்கம் செய்ய வேண்டியது அவர்கள் செய்கிறார்கள், சிறப்பாக செய்கிறார்கள். ஜெயராமன் ஆனா பத்திரிகையில் என்ன செய்யுது அப்படின்னு கேள்வி. பிரைமரி அவங்க தானே சார் வேலை. அவங்களுக்கு இருக்கிற ரீச் என்ன, ரிசோர்சஸ் என்ன? இந்தியாவிலும் பல ஊழல்களை வெளிக்கொண்டு வந்த பெருமை வந்து பத்திரிகைகளுக்கு தான் உண்டு சார். நான் ஒன்னு சொல்றேன், அறப்போரே இந்த மேட்டர்ஸை பத்திரிகை உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க கேரி கூட பண்றது. ஆமா ஆமா,
இதுதான் நீங்க இப்போ அறப்போர் வந்து ஏதோ எல்லாத்தையும் அவங்களே ஒழிச்சு Correct. வச்சுக்கிட்டு அவங்க மட்டும் சார் அவங்க அவங்க பப்ளிக் டொமைன்ல போடுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற மேன் பவர் எவ்வளோ, அவங்களுக்கு இருக்கிற பண வசதி எவ்வளோ, கரெக்ட் ஊடகங்களுக்கு இருக்கிறது எவ்வளோ, கரெக்ட். யார் இந்த வேலையை செய்யணும்? ம். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தமிழ் மீடியாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறது, அதை வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. அதை தவிர இந்த துதி பாடுறதுல கரெக்டாக பண்றாங்க. அதை தாண்டி அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? நியாயமான கேள்வி. ஸோ இதுதான் சிக்கல். ஏவாவேலு இந்த மேட்டர் வந்து செய்திருக்கிறார், 107 பேஜ் டாக்குமெண்ட் எவிடன்ஸோட கொடுக்குறாங்க, ம் ரைட்டா? அப்போ அவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்காதா? கரெக்ட். இதுதான் ஒரு சிக்கல் சார். பட் அமைச்சர்கள் பலர் மீது மேலும் மேலும் முன்னாள் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது எங்கு போய் முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தமிழ்நாடே வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். இது வந்து ஒரு கன்விக்ஷனில் போய் முடியுமா, இல்லை வழக்கம் போல் அப்படியே இழுத்துட்டு போய் ஒரு ஸ்டேஜில் அது வந்து அக்விட்டலாக முடியுமா? சார் இதெல்லாம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்குது சார். இப்போ உதாரணத்துக்கு திரு செந்தில் பாலாஜி மேட்டரில் ஒரு கேஸில் பணம் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கன்விக்ஷன் வரலைன்னா மக்களுக்கே ஓரளவுக்கு இந்த சிஸ்டம் மேலேயே நம்பிக்கை மிகவும் குறைந்துடும். அதே மாதிரி இப்போ பல விஷயங்கள் அறப்போர் எடுத்திருக்கிற பல விஷயங்கள், அந்த 28 கம்பெனி ஒரே அமௌண்ட் கோட் பண்ணியிருக்காங்க டெண்டருக்கு, அதெல்லாம் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். ஆமாம் ரைட்டா? அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. யாரோ சொல்லி தான் அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அதே மாதிரி அவங்க பிரித்து கொடுத்துட்டாங்க நிறைய பேருக்கு. ஸோ இது எல்லாம் ஒரு கன்விக்ஷன் வரலைன்னா மக்களுக்கு சிஸ்டமில் நம்பிக்கை போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிக்ஸிங் இல்லை என்று எந்த ஒரு நீதித்துறையும் சொல்ல முடியாது. ஸோ பட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ வருஷம் இருக்கும். அதுவே வந்து இப்போது இதே ஜட்ஜ்மெண்ட்டு 25 வருஷம் கழித்து வந்தால் என்ன பயன் அதில்? ஸோ அது ஒரு சிஸ்டமிக் இஷ்யூ. முதல்வர் வரும்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுந்து நிற்கிறதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சமீபத்தில். இதெல்லாம் வந்து சட்டசபையில் எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க, அதான் அவை மாண்பு அவர் பண்ணல அப்படின்னு. முதலமைச்சர் வரும்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் எழுந்தாங்க. அவரும் போய் அவங்க பக்கமாக போய் கும்பிடு போட்டுட்டு தான் வணக்கம் சொல்லிட்டு தான் போய் உட்கார்ந்தார். ஸோ இதெல்லாம் வந்து சார் நம்ம வந்து ஃபோக்கஸே வந்து டிஸ்ட்ராக்ஷன்லேயே வச்சுருக்கோம். இந்த மாதிரி சரி அவர் எழுந்திருக்கல, இப்போ என்ன போ, அதனால வந்து இப்போ தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆக போதா இல்லையா? ஒன்றும் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு ஒரு கதை. அப்புறம் இவர் இதை சொன்னார், அவர் இதை கூறினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் வர டிபேட்டில் 90% இவர் அதை சொன்னார், அவர் இதை சொன்னார் வச்சுட்டு தான் விவாதமே நடக்கும். ஒரு திட்டத்தை பற்றி நீங்கள் விவாதம் சொல்லுங்கள், ஒரு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமை நம்ம பற்றி ஒரு அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க, இதனுடைய பயன்கள் என்ன, இதனுடைய பலவீனங்கள் என்ன? நோ, அதுதான் ப்ராப்ளம். இப்போ எம்பிக்கள் கூட்டத்தை முதல்வர் கூட்டினார், அதனுடைய பின்னணி என்ன அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டீலிமிட்டேஷனுக்கு கூட்டுறாங்க, காவிரிக்கு கூட்டலை. காவிரிக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலை. ஆனால் இப்போ காவிரியில் திருப்பியும் ஒரு சிக்கல் வந்துருக்கு, திருப்பியும் கோர்ட்டில் இருக்குது மேட்டரு. திருப்பியும் தமிழ்நாடு வந்து 31 டிஎம்சி வரணுங்கிறாங்க, கர்நாடகா 8 டிஎம்சி தான் கொடுத்துருக்காங்க இந்த பீரியடில். ஸோ 31 ஆகஸ்ட்டுக்குள்ளே 31 36 டிஎம்சி ஏதோ வரணும். ஸோ அது அந்த மேட்டர் இன்னும் ரிசால்வ் ஆகலை. மழை நடுவில் கொஞ்சம் பேஞ்சுது, ஒரு 3-4 டிஎம்சி வந்துச்சு. ஆனாலும் முழுமையாக அந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. இந்த ஆண்டுக்கே இன்னும் லைவாக தான் இருக்குது. ஆனால் அதற்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டவில்லை. டீலிமிட்டேஷனில் என்ன சிக்கல் என்றால், டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு வேறு என்ன பொசிஷன் எடுத்தாங்கன்னா அதில் இன்னும் they don't have to walk the talk. ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி திமுக என்ன பொசிஷன் எடுக்குதோ, திமுகவை எம்பாரஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஹார்டர் லைன் எடுக்கலாம். முதலமைச்சர் இப்போ கடிதம் எழுதியிருக்காரு பிரதமருக்கு. என்ன சொல்கிறாரு? 543 தான் இருக்கணும், நீங்கள் 20%ஓ 50%ஓ எதுவுமே கிடையாது, 543 தான் வச்சுக்கணும். வேற இப்போ திமுக என்ன பொசிஷனில் இருக்காங்க? 50%னா பர்சன்டேஜ் அதே 7 சொச்சம் தானே இருக்குது, அதனால என்ன பாதிப்பு அப்படிங்கிறத இப்போ இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு. நாங்கள் பாருங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறோம், டீலிமிட்டேஷனில் தமிழ்நாட்டுக்கு 1% கூட பாதிப்பு வரக்கூடாது. அவங்க பாருங்கள் பிஜேபியோட போய் ஓட்டு போடுறாங்க. ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒரு எம்பிக்கள் கூட்டம் இவங்க போய் கலந்து கொள்ளல. ரைட்டா? திமுக கலந்து கொள்ளல, அண்ணா திமுக கலந்து கொள்ளல. ஸோ இதை பார்க்கும்போது மக்களுக்கு பாருங்கள் விஜய் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு பாருங்கள், டீலிமிட்டேஷனே வரக்கூடாது. அவருக்கு ஒன்றும் ஓட்டு போடுறதுக்கு எம்பி கிடையாது, பட் ஒரு பொசிஷன் எடுத்திருக்காரு. வேற காவேரியில் நியாயமாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிருக்கு. அதை கூட்டி நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறது, எப்படியும் நீதிமன்றம் போகிறது தான். இப்போ என்னென்னா
அந்த மீட்டிங் அவர் போடுறாரு பாருங்க, அவர் ப்ரொப்போஸ் பண்ணாரு பாருங்க, அதுக்கப்புறம் தான் டிகே சிவகுமார் வராதீங்கன்ட்டாரு, அது முடிஞ்சு போச்சு. பட் அந்த மீட்டிங் கூட்டுறதுக்கு ஒருவேளை அனைத்து கட்சி கூட்டத்தில் அந்த மீட்டிங் போகக்கூடாது நீங்கள் அப்படின்ட்டாங்கன்னா, அவரால் அதை மீறி போனாருன்னா இன்னும் சிக்கல் வரும். அதனால சரி மீட்டிங்கே வேணாம் அப்படின்னு சிம்பிளாக டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற 2/3 பங்கு எம்எல்ஏக்களை திரட்டி ஒரு போட்டி அதிமுக அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கட்சியை முழுமையாக கைப்பற்றுறது தான் சார் சரி. போட்டி அதிமுக உருவாக்குறதை விட திரு எடப்பாடி அவர்களை தலைமையிலிருந்து நீக்குவதற்காக எத்தனை நபர்கள் அவர்களுக்கு தேவையோ பொதுக்குழுவில் அதை கொண்டு வர முடியுமாங்கிறது தான் அவங்க பார்க்கணும். முந்தானத்து இவர் சிங்கை ராமச்சந்திரன் போனார், அவர் தாவேக்கால போய் ஜாயின் பண்ணார், இப்போ அப்சரா போயிட்டாங்க. தினமும் ஒரு அதாவது ஆங்கிலத்தில் ஹெமரேஜிங்னு வாங்க, அதாவது ரத்தம் உடம்புலேருந்து கசிஞ்சு போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் எத்தனை நாட்களுக்கு இது தாக்கு பிடிக்க முடியும் அந்த கட்சி? ஸோ ஏற்கனவே அவங்களுடைய வாக்கு வங்கி எவ்வளோங்கிறது இப்போ நமக்கு தெரியாது. தேர்தலுக்கு பிறகு இவ்வளோ பேர் போயிட்டாங்க. ஸோ இவ்வளோ பேர் போனப்புறம் அந்த வாக்கு வங்கி எவ்வளோ இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ப்ளஸ் இதை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லையே. அடுத்த ஆள் இப்போ இன்னும் 2 நாள் 3 நாளில் வேறு யாராவது போவாங்க, ஒரு வாரம் கழித்து வேறு யாராவது போவாங்க. அதை எதுக்கும் அவர் தம் பதவி இருக்கிற வரைக்கும் கட்சி என்ன ஆனாலும் பரவாயில்லைங்கிற பேஸ் முடிவுக்கு வந்துட்டார். அதனால் அவரை நீக்காமல், அந்த தலைமை பொறுப்பிலிருந்து அவரை நீக்காமல் அந்த கட்சி ஒரு சர்வை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியல. ஆனால் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்லிருக்காருன்னு பார்த்தீங்களா நீங்கன்னு தெரியல எனக்கு. எடப்பாடி பழனிசாமி விட்டா அதிமுகவில் ஒரு ஸ்ட்ராங்கான தலைமையே இல்லையே, அப்படி இருக்க எப்படி வழி நடத்த முடியும் மற்றவங்கன்றார் அவர். எப்பவுமே ஆல்டர்னேட்டிவ் இல்லைங்கிறது ஒரு வாதமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அது எப்போ எடுத்துக்கலாம்னா, இப்போ இந்த தேர்தல் வந்துகிட்டு இருக்கு 3 மாதம் முன்னாடி, இப்போ போய் தலைமையை மாற்ற சொல்கிறீங்களே, புது தலைவருக்கு என்ன, தேர்தல் முடிந்து விட்டது, 29 வரைக்கும் ஒன்றும் தேர்தல் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்போது நீங்கள் ஒரு தொடர் தோல்வியை கட்சிக்கு கொடுத்த தலைவர், ரைட்டா? அதுவும் பரவாயில்ல சார், தொடர் தோல்வி எல்லாருக்கும் திமுக சந்திக்காத தோல்வியா? 13 வருஷம் தோத்தாங்க எம்ஜிஆர்கிட்ட. ஆனால் எப்படி இதை மாற்ற போகிறாரு ஐடியாவே இல்லையே. எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, போகிறாங்க, விட்டுட்டு இருக்க உட்காந்துருக்காரு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இது எப்படி சஸ்டெயினபிள்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக உடைய எதிர்காலம், புதிதாக ஒரு தலைவர் வந்தாக்கா அவருக்கு எதிராக ஒரு குழு வரும், இதெல்லாமே சகஜம். பட் நீங்கள் இந்த முயற்சி கூட எடுக்கலைன்னா எப்படி நீங்கள் இந்த கட்சியை காப்பாற்றுவீங்க? எவ்வளோ பேர் போயாச்சு, மீதி இருக்கிறவங்க இப்போ வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் இவர்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு கட்சியில மீதி? இவர் நடத்துற எந்த கூட்டத்துக்கும் அவங்க வரதில்லை. பட் டெக்னிக்கலி கட்சியில இருக்கிறாங்க, அபிஷியலா கட்சியில இருக்கிறாங்க. ஸோ இந்த குரூப் போனாங்கன்னா பெரிய அவங்க கூட இன்னொரு பெரிய செட் ஆஃப் பீப்புள் போயிடுவாங்க. அப்புறம் யாரை வச்சு இவர் கட்சியை நடத்துவாரு? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் 2-3 பேர் இருக்கிறாங்க. இவங்களை மட்டும் வச்சுட்டு எப்படி நீங்க கட்சி நடத்துவீங்க? கேபி முனுசாமி இவர்களை வைத்துக்கொண்டு எப்படி நீங்க கட்சி நடத்துவீங்க? ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு இது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கிரைசிஸ், உயிருக்கு ஆபத்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரைசிஸாக தான் இந்த கட்சிக்கு நான் பார்க்குறேன். அதை இவர் சரிப்பா நான் தானே பிரச்சனை, நான் ராஜினாமா பண்ணுறேன், பிரசிடியம் சேர்மனாக ஆயிடுறேன், அப்புறம் அவங்க ஒரு அவைத்தலைவர்னு ஒரு போஸ்ட், ஒரு டம்மி போஸ்ட் இருக்குது, அதில் இந்த மாதிரி நான் அவைத்தலைவராக ஆயிடுறேன், நான் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன் உங்கள் எல்லாருக்கும், நீங்கள் ஒரு நல்ல ஒரு புது தலைவரை தேர்ந்தெடுத்துக்கங்க, பொதுக்குழு கூட்டலாம், ஏதாவது ஒன்று செய்யணும்ல, ஒன்றுமே நடக்கலையே. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தலைமையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி அலுவலகம் திருவிழா மாதிரி இருக்கு. மாற்று கட்சியிலேருந்து போய் சேர்ந்தபடி இருக்காங்க. இது மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ பேர் திரண்டு போய் ஒரு கட்சியில் இல்லை, தமிழ்நாட்டில் சார் அரசியல் அப்படிங்கிறதே ஒரு மாற்று பாதையை ஒரு 30-40 ஆண்டு காலம் ஸ்டெடியாக இருந்துச்சு. 5 வருஷம், பி 5 வருஷம், திருப்பி 5 வருஷம், பி 5 வருஷம், ஜெயலலிதா அதை உடைச்சாங்க. பட் ஸ்டில் பை அண்ட் லார்ஜ் அதுதான். ஸோ இப்போ மக்களுக்கு வேறு ஒரு வாய்ப்பு வாக்களிப்பதற்கு கிடைத்திருக்கிறது, அரசாங்கத்தில் அமர வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம், இந்த மாற்று கட்சியிலிருந்து வரவங்க எல்லாருமே சத்தியவான்கள் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு இங்கே எதுக்காக வர்றாங்க? பதவி கிடைக்கும், பொறுப்பு கிடைக்கும், காசு சம்பாதிக்கலாம், இதுதான் பாட்டம் லைன். ஆமாம் இல்லையா? ஸோ அந்த காசு சம்பாதிக்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் காசு சம்பாதிக்க முடியலை என்று தெரிந்தால் அதற்கு பிறகு இவங்க என்ன செய்வாங்க?
இல்லை, இதில் இங்கே வந்து எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இவங்கள பொறுத்தவரை இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த கட்சியில் வந்து ஊழல்வாதிகளுக்கு இடமில்லை அப்படின்னு. அதே மாதிரி லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்றதையும் பல பொது மேடைகளில் முதல்வரே சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி இந்த கட்சியில் சேர்ந்து அதுக்கு பின்னாலும் காசு பார்க்க முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, நிச்சயமா இருக்கு சார். என்ன இவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல் சார். இவ்வளவு 30 வருஷம் 40 வருஷம் காசு பார்த்தவங்க திடீர்னு அவர் சொல்லிட்டாரு, அவர் அப்படிதாங்க சொல்லுவாரு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம அப்படிதான் அப்ரோச் இருக்கும். யாருமே வந்து முதலமைச்சர் கூறிவிட்டார், இனிமேல் நாம் யாரும் ஊழலில் ஈடுபடக்கூடாது, நேர்மையாக வாழ வேண்டும், என்னது இது? சான்ஸே இல்லை. எப்படியாவது சிஸ்டத்தை உடைக்க தான் சார் பார்ப்பாங்க எல்லாரும். அவருக்கு தெரியாமல் எப்படி பண்ண முடியும்னு பார்ப்பாங்க. அவரை ஐசோலேட் பண்ணிட்டு கீழ் லெவலில் எங்கேயாவது அடிக்கலாமான்னு பார்ப்பாங்க சார். இது இன்பான் சார். இது இவங்களை மட்டும் சொல்ல, இந்தியாவில் யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ண பார்ப்பாங்க. எந்த மாநிலமாக இருந்தாலும் அப்படி தான் நடக்கும். ஸோ இது வந்து தமிழ்நாடு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் சார். ஊழலை எதிர்த்து நேர்மையான ஒரு அரசாங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை எப்போ எடுத்தாங்க யாராவது? சமீபத்தில் வந்த ஒரே ஒரு ஆள் அரவிந்த் கெஜ்ரிவால். அது வந்து எப்படி கொலாப்ஸ் ஆச்சு, ஒரு வருஷத்துலேயே அது கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பட் 10 வருஷத்துக்குள்ளே அவரே கிட்டத்தட்ட காம்ப்ரமைஸ் ஆயிட்டார். ஸோ இந்த அப்ரோச் வந்து இது வந்து பரிசோதனை. விஜயால் சக்சீட் பண்ண முடிஞ்சா இந்தியாவினுடைய பல ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி ஒரு தலைமை வேணும்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. நிச்சயமாக கேட்பாங்க. கரெக்ட். பட் அவரால் வெற்றி பெற முடியுமா இந்த முயற்சியில்? ஈவன் ஊழல் 0 ஆக முடியாது. பட் ஒரு 50% குறைச்சாருன்னு வைங்க, அதுவே பெருசுங்களா? ஹியூஜ். 50% குறைச்சாருன்னா அதுவே ஒரு ஹியூஜ் அச்சீவ்மெண்ட். அண்ட் அதுக்கு இவர் சில அன்பாப்புலரான முடிவுகளை எடுக்க வேண்டும். 2500 ரூபாய் எங்களால் 2000 ரூபாய் என்னால் கொடுக்கறது கஷ்டம், ஒரு 5 வருஷம் கழித்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் கூட இன்றைக்கி மக்கள் அதை ஏற்றுப்பாங்க. 100% ஏற்றுப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் எதிர்கட்சிகள் சத்தம் போடுவாங்க. பட் எதிர்கட்சிகள் இன்னைக்கு மக்களிடையே அந்த கிரெடிபிலிட்டி மிகவும் குறைஞ்சிருச்சு சார். இப்போ இன்னைக்கு திமுக உதாரணத்துக்கு திரு RS பாரதியுடைய ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா, சைதாப்பேட்டையில் வாக்காளர்களுக்கு நல்ல சாவு வராதுங்கிற, இதை விட உச்ச கோபத்தில் ஒன்றும் சொல்ல இல்லை, கிட்டத்தட்ட விட்டா ஒன்றும் மண்ணு வாரி தூக்குது, அந்த ஸ்டேஜுக்கு சாபம் தான். சாபம் விடுறது ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் விசிலுக்கு ஓட்டு போட்டவங்கெல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்களோ ஏதோ சொல்கிறார். இதெல்லாம் வந்து அதுவும் அவருக்கு 75 வயசு இருக்குமா? ஒரு சீசன்ட் பாலிட்டிஷியன். அந்த ஸ்டேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பேசுகிற பேச்சா அந்த கட்சியில்? ஸோ அந்த கட்சி வந்து இன்னும் விஜயிடம் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதை ஜீரணிக்க முடியும். அது தொடர்ந்து வருது. அந்த ஆள பிறந்தவன் ஒரு படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆள பிறந்தவன் ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா, சத்யராஜ் பிரகாஷ். ஸோ அந்த மாதிரி ஆள பிறந்தவர்கள் என்று தங்களை வந்து கன்சிடர் பண்ணிட்டாங்க. அது மாறும்போது அந்த டைஜஸ்ட் பண்ண முடியல. இவங்க வந்து தாவேகாவினுடைய கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள் அல்ல. அவருக்கு நல்லா தெரியும் அந்த ப்ராசஸை விஜய் பண்ணுவாரா. இப்போ டாஸ்மாக்ல நம்ம பார்த்தோம், கடைகளை கொடுக்க மாட்டேங்கிறாங்களா. 60,000 70,000 ரூபாய்க்கு ஆன்லைனாக விற்கப்பட்ட சரக்குக்கு கடைகளில் கொடுக்க மாட்டேங்கிறான். 35 லட்சம் வேலைகள் உருவாக்கணும். இப்போ தாவேகா என்ன சொல்றாங்க? 10 லட்சம் கோடி எங்க வந்துச்சு? 1 லட்சம் கோடி வந்துச்சுங்க. 35 லட்சம் வேலை எங்க வந்துச்சு? 4 லட்சம் வேலை தானே வந்துச்சு. திமுக நெவர் கேவ் ஒயிட் பேப்பர். கடைசி வரைக்கும் வெள்ளை அறிக்கை கேட்கப்பட்டது, கடைசி வரைக்கும் கொடுக்கல. இப்போ அதே ரூட்ல இந்த கவர்மெண்ட் போறது தான் எனக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிறது. இன்னொரு பக்கம் சீமானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லைன்றதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து மோஸ்ட்லி ஒரு என்டர்டெய்னராக மக்கள் பார்க்குறாங்க. பேசும்போது சூப்பராக பேசுகிறாரு, அவ்வளோதான். அதை வந்து அதில் ரொம்ப சிந்திக்கலாம் கூடாது. நல்லா இருச்சா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த இலங்கை தமிழர் பிரச்சனையே வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ் வந்து இந்திய அரசாங்கமும் பெரிய அளவில் அதை எடுத்துக்கல. தமிழ்நாடு இதுலேயும் அது அந்த அளவுக்கு ஒரு பிரதிபலிப்பு இல்லை. இந்த 100 நாள் விஜயனுடைய பயணத்தை பாரதிய ஜனதா அமைதியாக பார்த்து கொண்டிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்க? குவைட்டாக வேடிக்கை பார்ப்போம். வேடிக்கை பார்க்குறத தவிர வேற என்ன வாய்ப்பு, வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? ஒன்றுமே எக்ஸ்போஸ் பண்ணலையே. ஒரு மீடியாவுக்கு இன்னைக்கு கிரெடிபிலிட்டியே கிடையாது சார். சோஷியல் மீடியா தான் சார் பார்க்குறாங்க. கழுவி ஊற்றுறாங்களே சார். சீனியர் எடிட்டர்ஸ் எல்லாரையும் சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரி பேசுகிறாங்க. இல்லை, அதுக்கு வந்து விஜய் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட காரணம். யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, என் பேரை சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறது. இதெல்லாம்